வணக்க நண்பர்களே, வாங்கோ. நாங்கள் இப்போ ரவை பணியாரம் செய்ய போகிறோம். அது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை எடுத்து வச்சுக்கிறோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் போடலாம். ரவை கொஞ்சம் சீனி போடுவோம், அதோட கொஞ்சம் மா போடுவோம். இது பேக்கிங் பவுடர், லூவர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, தண்ணி குழைக்கிறதுக்கு. நாங்கள் செய்யக்க உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி சொல்கிறோம். ரவை பனியாரத்தை குழைக்கிறத இப்போ பார்ப்போம். இந்தளவு மாவு எடுக்கிறோமோ கோதும்பமோ அந்தளவு ரவையும் எடுக்கவும். அதில் அரைவாசி சீனி, அதாவது ஒரு பேணி வெள்ளமா, ஒரு பேணி ரவை, அரைப்பேணி சீனி. சீனியை நீங்கள் அரைச்சி போட்டும் போடலாம், அரைக்காமலும் போடலாம். பிறகு ஊத போடுகிற பவுடர். இதோடு 2 முறையாக செய்யலாம். ஒன்று பாலை காய்ச்சி சேர்த்தும் குழைக்கலாம், தண்ணியிலும் குழைக்கலாம். 2 பேணி மா போட்டிருக்கு, 2 பேணி ரவை, 2 பேணி மட்டன் தட்டிய மா, மட்டன் தட்டி 2 பேணி ரவையும் போட்டு இதுக்கு 1 பேணி சீனி. ஊத போடுகிற பவுடர், அதாவது லுவூர் காஞ்ச ஊத போடுற, அதாவது இலங்கையில் ஈஸ்ட் என்று சொல்லுவினோம். மற்றது பேக்கிங் பவுடர், அதாவது சோடா தூள். ஒரு சிட்டிகை உப்பும் போடலாம், போடாமலும் விடலாம். இனிப்பு சாமான்களுக்கு உப்பு போடுறது வளமை. உதைப்பெண் இதில் உப்பு போட்டிருக்கு. இனி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு பிறகு கணக்காக தண்ணி விட்டு குழைப்போம். தேவைக்கு ஏற்றமாய் தண்ணி நார்மலாக கிட்டத்தட்ட 3 தேசி 4 தேசி தண்ணி விட வேண்டி வரும். பசுப்பால்லாம் காய்ச்சி குழைக்க வேணும். நாங்கள் இதே தண்ணியில் குழைச்சி பார்க்குறோம். பசுப்பால் குழைச்சி தனியாக குழைச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சீனி பணியாரமாகியே வரும். இதுக்கும் இது செய்து காட்டும் போது பாருங்கள். இறுக்கமாகவும் குழச்சி செய்யலாம், ஒரு பெண் தண்ணி பதமாகவும் குழச்சி செய்யலாம். தண்ணி பதமாக குழச்சி செய்தால் கரண்டியால் கிள்ளி போடும் போது அது மிதந்து, முதல் போட்டது மிதந்து வந்தது பிறகுதான் அடுத்தது போடுவோம். இறுக்கமா செய்கிறபடியா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க வேண்டி வரும். ஒரு திரிசி எண்ணெய் விட்டால் ஒட்டுப்படாது கையில். இதனை குழைத்து ஒரு கூடது அரை மணி நேரம் வைத்து விட்டு நீங்கள் சுட தொடங்கலாம். நம்மளா 15 நிமிஷத்தாலேயே சுடலாம். அடுப்பில் வச்ச சட்டிக்கு எண்ணெய் விடுகிறோம். மாவு எத்தனை நிமிஷம் ஆயிட்டு? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இதே சுடுகிற பதத்துக்கு வந்துட்டு. இதை விட கூட விட்டால் கூட ஊதும். இதுக்கு நீங்கள் பால் விட்டு கொஞ்சம் தண்ணி பதமாக கரைச்சிங்கன்னு சொன்னால் கரண்டியால் கிள்ளி விடும்போது அது மிதந்து வந்தது பிறகுதான் அடுத்தது போடுவோம். அப்போ அதில் எல்லாம் இருக்கும். சீனி பெரிய சீனியாக இருந்தால் அரைச்சி போட்டும் போடலாம். இப்படி உருட்டி தப்பி உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி தப்பி போடுவோம். ரவை பணியாரம். ரவை மாவை உருட்டி போட்டு இப்படி தட்டி போட்டு இதுக்குள்ள போடுறது. தட்டி எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே திருப்பி திருப்பி விடுவோம். இது அந்த சீனி பலகாரம் போல தான் வருது. உண்டை போட்டுட்டு உண்டை திருப்பி சரியா வருது. திருப்பி திருப்பி எல்லாத்தையும் இதே போல பொரிச்சு நாங்கள் எடுப்போம். இதை பொரிவடிச்சு இதை நாங்கள் முதல்ல வைக்குவோம். பிரட்டி வைக்க மாட்டேன் பாருங்க. இப்படி பொரி வச்சதை
நாங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெள்ளை டிஷ்யூ பேப்பரில் போட்டு விடுவோம். எண்ணெய் வடியட்டு அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். பாருங்க எப்படி பொரிஞ்சு வருதுண்டு, சூப்பராக பொரிஞ்சு வருது. இஞ்சால எடுத்து வச்சுக்கிறதையும் பாருங்க. இனி இதை நாங்கள் இறக்குவோம். பலூன் போல இருக்கு. இப்போ நாங்கள் பனியாரம் சுட்டு முடிஞ்சுது, அதாவது ரவை பனியாரம் நாங்கள் செய்து முடிஞ்சுது. இதை சாப்பிட போகிறோம். ஒரு பிளேன் டீயும் வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் க்ரீன் டீயோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. இப்போ இதை நாங்கள் 2ஆக பிச்சு பார்ப்போம். இதுக்குள்ளே பாருங்கள் இப்படி சாஃப்டாக தான் இருக்குது. வெளியில் முறுமுறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்கா. இனிப்பு எல்லோரும் காண மாட்டில்லை, நோமலாக தான் இனிப்பு. கணக்கு எண்ணெயும் பாவிக்கும். இதாண்டு இழுக்கலாம். ஓகே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Please like, comment, share and subscribe.